வணக்கம். நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன். இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, அதையும் இப்போ இன்றைக்கி பேப்பரில் தான் பார்த்தேன். மனசுக்கு கஷ்டமான விஷயமா தான் இருக்குது. என்னென்னா, இன்றைக்கி கூட காஷ்மீர் எல்லையில் திடீர்னு வந்து தாக்கி நம்ம இராணுவ வீரர்கள் 5 பேர் இறந்துருக்கிறதா போட்டிருக்காங்க நியூஸில். ஆனால் அதை கேட்கும்போதே மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் இங்கே வந்து இன்னொரு நியூஸை பார்த்தேன் இப்போ நான். இந்த பையன் ஃபோட்டோ பார்த்தா சின்ன பிள்ளை மாதிரி இருக்கான் அந்த பையன். அவன் இராணுவ வீரர் தான் போல் அந்த பையன். இந்த அம்மா வந்து அவர் ஏதோ அந்த பையன் லீவில் வீட்டுக்கு வந்திருக்காரு போல இருக்கு. அவர் ஒய்ஃபு. அவர் வந்து குடிச்சிட்டு இறந்து போயிட்டாரு அப்படின்னு ஏதோ அந்த இதை மறைச்சி இந்த அம்மா கழுத்தை நெரிச்சு அவரை கொன்னுடுச்சான். வேற புருஷனை. அவர் இராணுவ வீரராக லீவுக்கு வந்திருக்காரு. கழுத்தை நெரிச்சு இந்த அம்மா கொன்னுட்டு, அவர் வந்து குடிச்சிட்டு விஷம் குடிச்சு இறந்துட்டாரு. கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டு நெரித்து கொண்டு விட்டு நாடகம் ஆடிய மனைவி இப்போ பிரேத பரிசோதனையில் அது தெரிஞ்சிருக்கு. குடிச்சிட்டு இறந்துட்டாங்கன்னு சொல்லியிருக்கு. ஆனால் வந்து இந்த அம்மா கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்கான் அவரை. எப்படி இருக்குது பாருங்கள். யார்? ஒய்ஃபு. அவர் லீவுக்கு வந்தவர். எவ்வளோ நிம்மதியாக வச்சுருக்கு பாருங்கள். நாட்டுக்காக அவங்கெல்லாம் போராடுறாங்க. எல்லையிலன்னு இன்றைக்கி 5 பேர் செத்து போயிட்டதாக போட்டிருக்காங்க திடீர்னு. அவங்களுக்கு என்ன அம்மா, அப்பா, தாய், தகப்பன், கூட பிறந்தவங்க, மனைவி, குழந்தை 5 பேரும் அட்ரஸ் எல்லாம் போயிட்டாங்க. நாட்டுக்காக. இதுக்காக நாட்டுக்காக. ஆனால் இந்த நம்ம நம்ம மனைவி, கட்டின மனைவி அவங்க என்ன வேலை பார்த்துருக்காங்கன்னு பாருங்கள். அதையும் பார்த்த நியூஸை கேட்க கஷ்டமாக இருக்குது. அதுதான் விஷயம். அதாவது நல்லவங்களும் இருக்காங்க நாட்டில், கெட்டவங்களும் இருக்காங்க. எதை நம்ம எப்படியோ ஆனால் இந்த நாட்டில் நம்ம வாழ்ந்து தான் ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தத்தில் நம்ம மனிதர்களாக பிறந்த நம்ம இருக்கோம் இல்லையா? மனிதர்களுக்கே மதிப்பு இல்லாமல் போயிடுச்சு இன்றைக்கி இந்த நாட்டில். மனிதரெல்லாம் ரோட்டில் பார்த்தா நம்ம நாய்ங்க செத்து கிடக்குமா, அது மாதிரி செத்து கிடக்கானுங்க. குடிச்சிட்டு போதையில் கிடக்கானுங்க. எக்ஸட்ரா எக்ஸட்ரா நிறைய நடக்குது. என்ன நான் உங்களுக்கு சில விஷயங்கள சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். அதில் நம்ம வந்து விழிப்போடு வாழணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். நல்லா கவனமாக இருங்க. இந்த விஷயம் இப்போ வந்து எனக்கு கேட்டதும் கஷ்டமாக இருந்தது. அதனால் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்க இல்லையா, உங்கள்கிட்ட இதை பகிர்ந்துக்கிறேன். இதில் வேறு ஒன்றும் இல்லை. அதுதான், வேறு ஒன்றும் இல்லைங்க. வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.